ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொடர்ந்து சாம்சங் கேலக்ஸி F04 மொபைல் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டுச்சுன்னா வாட்ச் பண்ணுங்க. கண்டிப்பாக நிறைய யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் எல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்கள் சாம்சங் கேலக்ஸி F04 மொபைலில் டு நாட் டிஸ்டர்ப்ல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் ஃபர்ஸ்ட் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. செட்டிங்ஸ்குள்ள நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த நோட்டிஃபிகேஷனுக்குள்ள டு நாட் டிஸ்டர்ப்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. டு நாட் டிஸ்டர்ப் போட யூஸ் என்னன்னா, நம்மள டிஸ்டர்ப் பண்ணாம வைக்கிறதுக்காக நம்ம ஆன் பண்ணக்கூடியதா இந்த ஆப்ஷன். பட் இதுலயே ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் நம்ம ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம். அது எப்படிங்கிறத பார்ப்போம். ஜஸ்ட் டு நாட் டிஸ்டர்ப் ஆஃப்ல இருந்ததுன்னா ஆன் பண்ணிக்கங்க. ஆன் பண்ண உடனே மேலே பார்த்தீங்கன்னா ரவுண்டா ஒரு ஐக்கான் ஒன்று டிஸ்பிளே ஆகும். அதை கீழே மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ உங்களுடைய மொபைல் டு நாட் டிஸ்டர்ப் மோட்ல ஆன் ஆயிருக்கு. நீங்க ஆஃப் பண்ற வரைக்கும் உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லியிருக்கு. ஓகே, பட் இந்த டு நாட் டிஸ்டர்ப் மோட்ல கீழே ஷெட்யூல் அப்படின்னு இருக்கு, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஷெட்யூல் இருக்கிற ஸ்லீப்பிங்கிறத எனேபிள் பண்ணிட்டு ஸ்லீப்பிங்குள்ள கிளிக் பண்ணுங்க. பாருங்க, இந்த இடத்துல ஸ்லீப்பிங் மோடுன்னு மேலே டிஸ்பிளே ஆகிட்டு எவ்ரி டேன்னு இருக்கு. ஸோ சண்டே, மண்டே, டியூஸ்டே எல்லாமே உங்களுக்கு செலக்ட் ஆயிருக்கு. இப்போ உங்களுக்கு ஷெட்யூல் நம்ம செட் பண்ணிக்கலாம். கீழே வந்து செட் டைம் இருக்கு பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணி எந்த டைம்ல இருந்து எந்த டைம் வரைக்கும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எவ்ரிடே நம்ம எல்லா நாளும் கொடுத்துருக்கோம். இல்ல ஒரு குறிப்பிட்ட டைம் மட்டும் உங்களுக்கு ரெகுலரா உங்க ஆபீஸ்ல ஒரு மீட்டிங் நடக்குது, அந்த டைம் உங்களுக்கு ஆபீஸ்க்குன்னு ஒரு மொபைல் இருக்கு. ஸோ அந்த ஒரு 1 hour வந்து ரெகுலரா என்ன வந்து யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா மீட்டிங் இருக்கிற டைம்ல, ஸோ அந்த டைமை இங்க நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நைட்டு தூங்குறப்ப யாரும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா ஸோ நார்மலாகவே நைட் டைம் தான் இது செட் ஆகிருக்கும். நீங்கள் வேணுங்கிறத மாற்றிக்கலாம். ஸ்டார்ட்னு மேலே இருக்குது, எண்டுங்கிறது இருக்குது. ஸோ ஸ்டார்ட்டை கிளிக், ஸ்டார்ட்டில் தான் டிஃபால்ட்டாக டிஸ்பிளே ஆகும். இதில் எந்த டைம்ங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும். எண்டை கிளிக் பண்ணி எந்த டைம் வரைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணி டன்னை கொடுத்துக்க வேண்டியதான். ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா சண்டே டு சாட்டர்டே வரைக்கும் உங்களுக்கு எல்லா 7 டேஸும் நம்மளுக்கு ஆனில் இருக்குது. எவ்ரி டே நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்கு. இதில் ஏதாவது ஒரு நாளை நீங்கள் ரிமூவ் பண்ணுனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மேலே பாருங்கள் எந்தெந்த நாள் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கீங்களோ அந்தந்த நாள் மட்டுமே இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 4 days தான் தேவைப்படுதுன்னா 4 days இங்கே செட் பண்ணிக்கலாம். இல்லை எல்லாமே வேணும்னா எல்லாமே செட் பண்ணிட்டீங்கன்னா எவ்ரி டே அப்படிங்கிறது இங்கே டிஸ்பிளே ஆகும். இது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயே டெலிட் திஸ் ஷெட்யூல்னு இருக்கு. நம்ம ஏதாவது ஒரு ஷெட்யூல் ஒன்று செட் பண்ணி வச்சிடறோம், அந்த ஷெட்யூல் எனக்கு இப்போ தேவையில்லை, இனிமேல் அந்த ப்ராசஸ் நடக்காதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டெலிட் திஸ் ஷெட்யூலை கிளிக் பண்ணி டெலிட்டின்னு கொடுத்துருந்தீங்கன்னா ஸோ செட் பண்ணி வச்ச அந்த பர்டிகுலர் ஷெட்யூல் வந்து உங்களுக்கு டெலிட் ஆயிரும். நெக்ஸ்ட் 1 step வெளியே வந்துருங்க. 1 step வெளியே வந்தோடனே இதுலயே பார்த்தீங்கன்னா ஆட் ஷெட்யூல். இப்போ 2-3 ஷெட்யூல் நீங்க போடணும்னு நினைக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீக்ல ஒரு மீட்டிங்க்கு மட்டும் ஒரு ஷெட்யூல், நைட்டு தூங்குறதுக்கு மட்டும் ஒரு ஷெட்யூல், இந்த மாதிரி செப்பரேட்டா நீங்க போடணும்னு நினைக்கிறப்போ ஆட் ஷெட்யூலை கிளிக் பண்ணி இன்னொரு ஷெட்யூலை நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அது மண்டே டியூஸ்டே மட்டும் தான் வருது அப்படின்னா 2 மட்டும் கிளிக் பண்ணி அதுக்கு உண்டான டைமை நீங்க செட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிற சேவ்ங்கிறத கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். இப்போ 1 step வெளியே வந்துருங்க. இந்த டு நாட் டிஸ்டர்ப் மோட்ல நம்ம ஆன் பண்ணி வச்சாலும் நம்மளுக்குன்னு சொல்லி ஒரு பர்சனல் கால் இருக்கும். ஒரு சில கால்ஸ் நம்மளுக்கு தேவையில்லைன்னு நினைப்போம். எந்த காலுமே நம்மளுக்கு தேவையில்லை, பட் ஒரு முக்கியமான கால் மட்டும் எனக்கு வரணும். ஒரு ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, ஒரு பர்சனல் கால்ஸ் உங்களுக்கு வரதா இருந்தாலும் சரி, அது மட்டும் உங்களுக்கு வரணும்னு நினைச்சாலும் செட் பண்ணிக்கலாம். ஸோ டு நாட் டிஸ்டர்ப் மோட ஆன் பண்ணி வச்சாலும் கீழே கால்ஸ் அண்ட் மெசேஜ் இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா மேலே அலோவ் டியூரிங் டு நாட் டிஸ்டர்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் கான்டாக்ட்ஸ்னு சொல்லி, இதோட மீனிங் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு நீங்க டு நாட் டிஸ்டர்ப் மோட ஆன் பண்ணி வச்சா கூட நீங்க எந்த கான்டாக்டை இங்க ஆட் பண்ணி வைக்கிறீங்களோ அந்த கான்டாக்ட் மட்டும் உங்களை கான்டாக்ட் பண்ணிக்க முடியும். மற்றவங்க யாரும் கான்டாக்ட் பண்ணிக்க முடியாது. உங்களுக்கு தேவைன்னா அப்படி நீங்க என்டர் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதுலயே கால்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த கால்ஸ்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அன்னோன் கால்ஸ், இப்போ டு நாட் டிஸ்டர்ப் போர்டு ஆன் பண்ணி வச்சாலும் நம்ம மொபைல்ல சேவ் பண்ணாத நம்பர் மட்டும் வரக்கூடாது அப்படின்னா நம்ம வந்து இதுல கான்டாக்ட்ஸ் ஒன்லின்னு கொடுத்தீங்கன்னா கான்டாக்டில் இருக்கிறவங்க மட்டும் உங்களை கூப்பிட்டா அந்த கால்ஸ் உங்களுக்கு வரும். ஃபேவரட் டு கான்டாக்ட்ஸ்னா சில இது வந்து நீங்கள் ஃபேவரட் போட்டு வச்சுருப்பீங்க, அந்த கால்ஸ் மட்டுமே உங்களுக்கு வரும். இல்லை எதுவுமே வேண்டாம்னா நன்னு கொடுத்துடலாம். ஆளுன்னு கொடுத்தீங்கன்னா எல்லா காலும், ஆளுன்னு கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா ஆளுன்னு நம்ம கொடுத்தோம்னா டு நாட் டிஸ்டர்ப் மோடுங்கிறதே தேவையில்லை. அதனால இந்த கான்டாக்ட் ஒன்லி, ஃபேவரட் கான்டாக்ட்ஸ் இந்த 3ல் ஏதோ ஒன்று நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்தது ரிப்பீட் காலர்ஸ். ரிப்பீட் காலர்ஸுங்கிறது வந்து டிசேபிளில் இருந்ததுன்னா எனேபிள் பண்ணிக்க உங்களுக்கு தேவைப்பட்டா. இதோட மீனிங் என்னன்னா, ஜஸ்ட் ஒருத்தர் உங்களை கால் பண்றாரு, கால் எடுக்கலைனாலும் அவர் ஏதோ ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்டான மெசேஜ் உங்களுக்கு கன்வே பண்ணணும்னு நினைக்கிறாரு, அகைன் கால் பண்றாரு.
ஸோ இந்த மாதிரி ஒரே நம்பர்லேருந்து ரிப்பீட்டடாக உங்களுக்கு கால்ஸ் வருது அப்படின்னா அந்த காலை உங்களுக்கு அட்டன் பண்ண வைக்கலாம். அந்த கால் உங்களுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது டிசேபிள் இருந்ததுன்னா எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. உடனே அந்த ரிப்பீட்டடாக வர கால்ஸ் வந்து உங்களுக்கு வரும். அடுத்தது மெசேஜஸ். சில பேர் வந்து கால் தான் பண்ண முடியல, மெசேஜ் பண்ணலாமா அப்படின்னா இது எல்லாருமே மெசேஜ் பண்ணலாமா, இல்லை கான்டாக்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் பண்ணலாமா, ஃபேவரட் கான்டாக்ட்ஸ் மட்டும் பண்ணலாமா, இல்லை யாருமே மெசேஜ் கூட பண்ண முடியாதுனாலும் பண்ண முடியாத மாதிரி செட் பண்ணிக்கலாம். இதில் எது வேணுமோ உங்களுக்கு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒன் ஸ்டெப் பேக் வாங்க. இதில் கிளிக் பண்ணீங்கன்னா ஆப் நோட்டிஃபிகேஷன் இருக்கு, இதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள பாருங்க ஆட் ஆப்ஸ் இருக்கு. அதாவது நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டு நாட் டிஸ்டர்ப் மோடில் இருந்தால் கூட எனக்கு ஒரு பர்டிகுலர் வாட்ஸ்அப்லேருந்து நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக ஒரு மெசேஜ் வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஸோ டு நாட் டிஸ்டர்ப் மோட்னா உங்களுக்கு எதுவுமே வராது. பட் எனக்கு இந்த அப்ளிகேஷனில் இருந்து வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் தெரியணும்னு நினைக்கிறீங்கன்னா உடனே ஆட் ஆப்ஸை கிளிக் பண்ணி எந்த அப்ளிகேஷன்லேருந்து வரணும் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப்லேருந்து வர வேண்டியது ஒரு மெசேஜ் இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப்லேருந்து நீங்கள் வாட்ஸ்அப்புங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வாட்ஸ்அப்லேருந்து வர நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தகவல் சொல்லும். அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அலார்ம்ஸ் அண்ட் சவுண்ட்ஸு. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த சவுண்டு வரணும், எதெல்லாம் அலாரம் கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அலார்ம்ஸ் உங்களுக்கு தேவையா, மீடியாவோட சவுண்டு வேணுமா, டச் சவுண்டு வேணுமா, காலண்டரோட ஈவெண்ட்டு, ரிமைண்டரு. ஸோ இதில் எல்லாம் இருந்தாலும் டு நாட் டிஸ்டர்ப் மோடில் இருந்தாலும் எனக்கு இந்த தகவல் எல்லாம் எனக்கு சொல்லு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதை எனேபிள் பண்ணி வச்சீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன்ல நீங்க ஆல்ரெடி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லும். ஓகேங்களா? ஸோ இதுதான் டு நாட் டிஸ்டர்ப் மோட்ல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ். இந்த ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again in next videos.